நான் உங்களோட ஃபுல்லா இருக்க முடியல. ஒரு நாள் மத்தியானம் வந்திருக்கேன். நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் கூட எப்பவுமே டீச்சரை வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்கள வந்து கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி யாரான ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இடக்க முடக்கான ஒரு கேள்வி கேட்கறது, அவங்க பதில் சொல்ல முடியாம திணறதுக்கு, எனக்கு ஒன்றை விட நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன், அந்த மாதிரி ஒருத்தருமே இல்லைங்க. அதுக்கே பிக் ஒரு மென்டராவோ ஒரு டீச்சராவோ ஒரு விஷயம் சொல்லும் போது இது வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பாசிட்டிவா எங்களோட சேர்ந்து அந்த ஒரு ஜேர்னி பண்ணும்போது டைமும் வேஸ்ட் ஆகாது. நடுவில் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும், நம்மளோட ஃப்ளோ கம்மியாயிடும். நம்ம 100% கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல 80%, இன்னும் ஒருத்தர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 50%. எப்படா இந்த செஷனை முடிச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதாவது அட்டென்ட் பண்ற ட்ரைனிங் எடுக்கிறவங்களோட இது என்னன்னா, உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்காது, அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட்டா கிடைக்காது. அந்த புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒரு டீச்சர்னு ஒருத்தர், ஒரு ட்ரெயினர்னு ஒருத்தர் வந்து நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸை கொடுத்து, அவங்க பேசும்போது நீங்க எல்லாம் சைலண்டா கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு சின்சியரா அப்புறம் போய் படிச்சுக்கலாம்னு இல்லாம அப்பவே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு, உங்களுக்கு டிஸ்கஷன் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு, ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா உடனே அதை பண்ணிட்டு திரும்பி வந்து அதை ஒரு புரிதல் உங்ககிட்ட நல்லா புரிஞ்சுது. சரி, நம்ம சொல்லி கொடுத்தது ரீச் ஆயிடுச்சு, அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் ஆஃப் க்ரௌட். ரொம்ப பேசிவா, ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆர்குமெண்ட் அக்ரெசிவ்னஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப பிளசண்டா ஒரு பாசிட்டிவ் ஆம்பியன்ஸை கொடுத்த ஒரு மிக நல்ல ஒரு செட் ஆஃப் அடுத்து நம்ம வரணும்ன்ற ஒரு ஆசையை வந்து உருவாக்கினீங்க. சரி, எப்போ போய் அவங்களெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த மென்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் நான் வந்து ஸ்ட்ரிக்டா சொன்னது வந்து உங்களுக்கு தான் நல்லது. அந்த செஷன் வந்து கொஞ்சம் சீரியஸா ஃபுல் ஃபிளெஜ்டா போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 உங்க சீனியர்ஸ்க்குலாம் பண்ணும்போது நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ரொம்ப ஜோவியலா நம்ம பண்ணும்போது எல்லா பேரண்ட் வந்து அவங்க ரியல் பேரண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால சிரிச்சிருவாங்க. அங்கே அந்த இவங்க ஸ்டூடெண்டா ஃபீல் பண்ணாம ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ஒரு டைல்யூட் ஆயிடும் அந்த ஒரு என்விரான்மெண்ட். அதுக்காக தான் முதல்ல சீரியஸா சொன்னோம். நீங்களும் அழகா பிளே பண்ணீங்க அந்த ரோல். ஸோ அதுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் ஏன்னா அந்த 20 minutes நிஜமாவே ஒரு செஷன் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பேசுவேனோ, எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருமோ ஒரு ஸ்டூடெண்டா, அவங்களும் பர்ஃபெக்டா பண்ணாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து பர்ஃபெக்டா அவங்களோட லிமிட்ல அழகா வந்து ஒரு பேரண்டா ஆக்ட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்கரேஜிங் மீ டு டூ த செஷன் இன் அ ப்ரொஃபஷனல் மேனர். இல்லைன்னா நம்மளும் டைலூட் ஆகிடும், சிரிச்சுட்டு என்ன கேட்கணும் என்ன பேசணும்னே வந்து மறந்து போயிடும் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இல்லாம அண்ட் எல்லாருமே ஒரு நல்ல விஷயக்காக நம்ம பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட பேச்சுலயே அது வந்து புரிஞ்சுது. ஸோ நம்ம போய் ஒரு குழந்தைக்கு ஒரு நல்வழி காட்டும் போது நம்ம இன்னும் எவ்வளோ அது ஒரு புரிதலோட போய் அந்த குழந்தை முன்னாடி உட்காரணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரோட ஃபீட்பேக்லையுமே தெரிஞ்சது. எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்கள் ஜஸ்ட் வந்தோம் போனோம்னு இல்லாம நம்மளால நாங்க போய் ஒரு 1000 பசங்கள்கிட்ட போய் பேச முடியாது. நாங்க உங்க மூலமா தான் நாங்க பேச போறோம். ஸோ நீங்க தான் பார்க்க போறீங்க ரியல் லைஃப். ஏன்னா அந்த பசங்க நிறைய கஷ்டத்தோட வருவாங்க. ஒரு நார்மல் சிட்டி ஸ்கூல்ல வர பையன் மாதிரியோ பொண்ணு மாதிரியோ நீங்க பாக்குற குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து சிங்கிள் பேரண்ட் சைல்டா இருப்பாங்க, வீட்டுல குடிக்கிற ஃபாதரா இருப்பாங்க, அடிக்கிற மாதிரி இருப்பாங்க, காசு பணம் இல்லாம ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. அவங்களாம் எங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது, இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமாங்கிறத பத்தி தான் அவங்களோட யோசனையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்கள மாத்தி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, கடவுளுக்கு இணையான ஒரு செயலை தான் நம்ம பண்ண போறோம். ஸோ காலம்பரை எழுந்து நீங்க குளிச்சுட்டு கிளம்பும் போது அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய சாதனை, இன்னைக்கு ஒரு குழந்தையோட வாழ்க்கையை மாத்த போறோம் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட லைஃபை கண்டிப்பா உங்களால மாத்த முடியும். அந்த குழந்தை வந்து உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க லைஃப்ல. நீங்க யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா கூட உங்களை மறந்துடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்போது அவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ கடவுள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலை கொடுத்து, ஸ்ட்ரென்த்தை கொடுத்து, ஒரு பர்சனாலிட்டி கொடுத்து படிச்சிருக்காரு. அவர் நமக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுத்த எபிலிட்டிஸை பயன்படுத்தி வாழ்க்கையில நம்ம வந்து எதையான சாதிச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசா இருக்கும்.
ஸோ அதை வந்து நம்மளுமே நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும். அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்குமே உனக்கு இருக்கிற ஒரு எபிலிட்டியை வந்து நீ துச்சமா நினைக்காத, நீ இதை எவ்வளவோ சாதிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இந்த உலகத்துக்கே கடவுள் அமைச்சிருக்காரு. சரி, அதுல அட்லீஸ்ட் ஒரு 1% 2% வாழ்ந்து காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள ஊக்குவிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகமே வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இதுக்கு கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். நல்ல ஒரு நிம்மதி, நம்ம பண்ற வேலையில ஒரு புரிதல், ஒரு விரும்பி பண்றது, ஒரு நிம்மதியா வந்து தூங்குறது, சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது, இந்த காம்படிஷன் இல்லாம. ஏன்னா அவங்க ஒரு வேலையை பிடிச்சி பண்ணும்போது அதுல இன்வால்வ்டா இருப்பாங்க, இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னால உலகம் வந்து நல்ல ஒரு பீஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கடவுளுக்கும், தியா எங்களோட ஓனர் ஆனந்த் சார், அவர் வந்து புனேல இருக்காரு. அவரு மாதிரி ஒரு மனுஷனை நீங்க வந்து பார்க்க முடியாது. அவர் பிசிக்கலா இங்க வரல, பட் அவரோட மைண்ட் எல்லாம் உங்களை சுத்தி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு சோஷியல் சர்வீஸ் மைண்டோட ஒரு நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தோட இதை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காரு. நானுமே இந்த 3 நாள் என்னோட ட்ரைனிங் போது ஏன்டா இப்படி என்ன கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்து அந்த 3 நாள் என் லைஃபே மாறிடுச்சு. என் லைஃபை கம்ப்ளீட்டா மாத்தினது தியா தான். ஸோ அந்த ஒரு கிரெடிட்டுக்காகவே தியால ஒரு உஷா மேடம் வரணும்னு எதான சொன்னா எதுவா இருந்தாலுமே ஒத்தி வச்சுட்டு வந்துருவேன். ஏன்னா எனக்கு இதுல கிடைக்கக்கூடிய நிம்மதி வேற எதுலையுமே கிடைக்கல. ஸோ எனக்கு